Hi friends, welcome to Mann vaasam channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரோட்டு கடை ஸ்டைல்ல வெங்காய சமோசா எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மாவு எடுத்துக்கறேங்க. அது கூடவே கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கறேங்க. ஓமம் சேர்த்தா அது ஜீரண சக்தி கொடுக்கும்ன்றதுனால தான் நான் சேர்க்கறேன். கொஞ்சம் கையால கசக்கி போட்டுக்குங்க. அப்பதான் அதனுடைய வாசனை நல்லா இருக்கும். அதனால தான் நான் கசக்கி போடுறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூனு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கையால் பெசரி விட்டுட்டு நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேங்க. இது மாதிரி மெலிசாக வெட்டிக்குங்க. அது கூடவே கொஞ்சம் கோஸுங்க, அதையும் கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன். ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பெசரி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுது. நம்ம எதுவுமே கேஸில் எதுவுமே வைக்கல பாருங்கள், பச்சையாக தான் ரெடி பண்ணோம். மாவும் பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆகிடுது. நம்ம மாவை திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அவ்வளோதாங்க. இதை 4 பாகமாக பிரித்து வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம பெரிய சப்பாத்தியாக உருட்ட போகிறோம். அதனால தான் நீங்கள் சின்ன சின்னதாகவும் செஞ்சுக்கிறதா தான் செஞ்சுக்கலாம். மாதிரி ஒரு அகலமான தட்டு வச்சு உருட்டுறதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பெரிய உருண்டையாக இருக்கிறதுனால தட்டில் வச்சு உருட்டுறேங்க. நீங்கள் சின்ன உருண்டையாக இருந்ததுன்னா பூரி கட்டையை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மாவை தொட்டுட்டு எல்லாம் மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ங்க, மெலிசாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இது மாதிரி திருப்பி போட்டுட்டு எந்த பக்கம் கொஞ்சம் தடிமனாக இருக்குது திருப்பி அதையும் உருட்டி எடுத்துருங்க. இது மாதிரியே பூரி கட்டி வச்சு உருட்டிடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நான் தவாவை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா லைட்டாக 1 நிமிஷம் போட்டாலே போதுங்க. 2 ரொட்டி 3 ரொட்டி சேர்த்து போட்டு இது மாதிரி போட்டுக்குங்க. ஒரே நிமிஷங்க, அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. ஏன்னா நம்ம எதுக்கு இதுக்கு போடுறோன்னா அந்த சமோசா உருட்டு மடிக்கும்போது நமக்கு அழகாக வளைஞ்சி கொடுக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. ஒரே நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப வேக விடக்கூடாது. பாருங்கள், நான் 2 ரொட்டி 3 ரொட்டி சேர்த்ததுனால பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம போடும்போது இப்போ எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம மடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இது மாதிரி தட்டு மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம மடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் இதே மாதிரி ஒரே ஈவனாக போட்டு துண்டு போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் 3 சப்பாத்தி வச்சு வெட்டினேன். பாருங்கள் 3 லேயராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய சப்பாத்தி 5 கூட வச்சு கட் பண்ணலாம். நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நிறைய வச்சு வெட்டிக்கலாங்க. உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஒரே ஈவனாக அளவு ஆகிடுது பாருங்கள். நான் அது ஒட்டுறதுக்கோசம் கொஞ்சம் பேஸ்ட்டு தயார் பண்ணுறேன். கொஞ்சம் மைதா போட்டு
கொஞ்சமாக தண்ணி விட்டு பசை மாதிரி உருவாக்கிங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று மடித்து காட்டுறேன் பாருங்கள். சமமாக அளவு எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து இப்படி மடித்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் கொஞ்சமாக பேஸ்ட்டு வச்சு அது கூட ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், கோன் டைப்பில் வந்துடுது பாருங்கள். ஒரு பை மாதிரி வந்துடுதுங்களா. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். கையால் அப்படி அழுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சு தடவிட்டு இந்த பக்கம் ஒட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறதுலையும் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு திரும்பி அது மேலே ஒட்டி விட்ருங்க. மேலேயும் கொஞ்சம் இந்த கார்னர்லாம் நீங்கள் அந்த மைதா பேஸ்ட் எடுத்து ஒட்டி விடுங்க, பிரியாத இருக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, பேஸ்ட் வச்சு ஒட்டிங்கன்னா சரியாக போயிடும். பாருங்கள், அழகாக கோன் டைப்பில் வந்துடுது பாருங்கள். திருப்பி மடித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. ஒரு டைம்லேயே 10 கூட போட்டு எடுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக அதிகமாக ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா பொரியட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி விடுங்க. பாருங்க, நம்ம போட்டது ரவை கூட பிரியல பாருங்கள். நம்ம பேஸ்ட் வச்சு ஒட்டதுனால பிரியாத இருக்குது அழகாக. எல்லாம் முக்கோண ஷேப்பில் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. சமோசா நல்லா செவரட்டன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறுன்னு எம்மியான வெங்காய சமோசா ரெடி ஆகிடுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. அவ்வளோதான். இது வேஸ்டான நம்ம கட் பண்ணதுங்க. இது வேஸ்ட் ஆக்காமல் இதையும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா செவந்து வரட்டுன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.